அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரூல் நம்பர் 16 என்னன்னா, அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட், அதாவது யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஜனவரி மாதம் அந்த புயல்னால் அல்லது கிளைமேட் அந்த வெதர் சிச்சுவேஷனால் எப்பொழுதுமே ஸ்டாக் மார்க்கெட் ஜனவரி மாதம் ஆனால் டிக்ளைன் ஆகிறது ஒரு ரொட்டீனாகவே இருக்குது. அந்த சமயத்தில் பயப்படாமல் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி டிக்ளைன் ஆக ஆக வாங்கிட்டே வந்தால் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியுது, ஜனவரி மாதம் மட்டும்தான் தொடர்ந்து அந்த மாதிரி நடந்துக்கிட்டே வருது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நல்ல சீப்பான ப்ரைஸ், அப்படி தானே? ஒரு பனியன் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த பனியன் 2 பனியன் இப்போ 50 ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க. சூப்பராக போய் வாங்கிக்க தானே நம்ம முற்படணும். ஆனால் நம்மளுடைய ஹியூமன் சைக்காலஜி இப்போ 50 ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னா அப்போ இதில் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும். அப்படி பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? ஸ்டாக்கில் அதையும் நம்ம யோசிக்கணும். பட் இப்படியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதை கரெக்டான டைமில் பார்கெயின் பண்ணி வாங்கலாம். சரி, இதையே நான் வேறு மாதிரி சொல்கிறேன். நம்ம சைக்கிளிக்கல் ஸ்டாக்கோடைய சார்ட்டெல்லாம் போய் எடுத்து பாருங்கள். என்ன அப்படின்னா, அது ஒரு பீக் பூமில் கொடுக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாகி கீழே வரும், மறுபடியும் பீக் போகும், மறுபடியும் அந்த கர்வு போயிட்டே இருக்கும். நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டாக்லையுமே அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். சைக்கிளிக்கல் ஸ்டாக்கில் எல்லாமே நீங்கள் சைக்கிள் ஸ்டாக்கு ஒரு பீக் அடிச்சுட்டு கீழே போக போக அக்குமுலேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதோடைய பூம் சைக்கிளில் மேலே ஏறும் பொழுது கண்டிப்பாக மேலே ஏறும். ஆனால் இந்த சைக்கிளிக்கல் ஸ்டாக்கு ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அதனால தான் நம்ம டாடா ஸ்டீலு இந்த மாதிரி ஸ்டாக்ஸை உஷாராக பிடிச்சிக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் அவங்க ஃபெயிலாக விட மாட்டாங்கன்னு. அப்போது இந்த ஸ்டாக்கெல்லாம் அவங்களுடைய பியர் டன் அந்த சைக்கிளிக்கலில் டிக்ளைன் ஆக ஆக அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா அவங்களுக்குன்னு ஒரு சைக்கிள் திரும்பும் பொழுது கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கலாம். இதெல்லாம் ரூல் நம்பர் 16 அவர் பேசுகிறாருங்க. ரூல் நம்பர் 17 என்னென்னா, எல்லாருக்குமே பிரெயின் பவர் இருக்குது. அதாவது நம்ம டாப் லெவலில் அனலைஸ் பண்ணுறோம், பாட்டம் லெவலில் ஃபினான்ஷியல் எல்லாமே அனலைஸ் பண்ணுறதெல்லாம் கரெக்டு. நம்ம எல்லாருக்குமே ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராயிருக்கோம், அனலைஸ் பண்ணுறோம், தொடர்ந்து வீடியோக்கள் கேட்குறோம், அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நமக்கு எல்லாமே பிரெயின் பவர் இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் ஸ்டமக் பவர் இருக்கா அப்படின்னு தான் அவர் கேட்குறாரு. ஸ்டமக் பவர்னால் இந்த ஸ்டாக்குனுடைய விலை 50 ரூபா 60 ரூபா இல்லை வாங்கின விலையிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா உங்களால் அந்த லாஸை ரெட்டில் இருக்கிற ரத்த கலரியான நம்பர்களை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அந்த ஸ்டமக் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாரு. அப்படி உங்களால் பார்த்துட்டு இருக்க முடியல, ரொம்ப தூங்க முடியல, கவலையாக இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியில் போயிடுவாங்க. இந்த மாதிரி பேனிக் ஆகிற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயோ இல்லை ஸ்டாக் வச்சுருக்கிற மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயோ உள்ளே வராதிங்க. அது உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்படிங்கிறது தான் ரூல் நம்பர் 17ங்க. ரூல் நம்பர் 18 என்னென்னா, எல்லா ஸ்டாக்லையுமே அல்லது மார்க்கெட்டில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் ஒரியாக தான் இருக்கும். மார்க்கெட்டில் வந்துட்டிங்கன்னா வார் இருக்கும், ஏதாவது ஒரு எக்கனாமிக்கல் ட்ரேட் டெஃபிசிட்பாங்க, இன்ஃப்ளேஷன்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பெரிய எக்ஸ்பர்ட் பேசுகிறது இல்லை வர்ற நியூஸை கேட்டு ரொம்ப ஒரி பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சரியான ஆள் கிடையாது. ஒரு ஸ்டாக்கை நீங்கள் எப்போ விற்கணும்னா ஸ்பெக்குலேஷனுக்காகவோ இந்த நியூஸில் வந்ததுக்காகவோ இப்படி சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த ஸ்டாக்குக்கு இந்த செக்டருக்கு இனிமேல் எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாலாம் பேசுவாங்க. ஏன்னா அவங்க உள்ளே என்ட்ராகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நியூஸை ஃப்ளோட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? யாருக்காகவோ எந்த கெயினுக்காகவோ அவங்க அப்படி பேசலாம் இல்லையா? இதெல்லாம் நடக்கும் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் எனக்கு இந்த செக்டரில் இந்த ஸ்டாக்கில் நான் 10% போர்ஷன் எடுக்கணும், ஆனால் விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னோடனே அவங்க ஒரு குரூப் ஆஃப் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸை விட்டு மார்க்கெட்டில் நியூஸை ஃப்ளோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த செக்டர் சரியில்லை, இந்த டேட்டா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசுவாங்க. எல்லோரும் பயந்துக்கிட்டு டக்குன்னு வீக் ஹேண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ஸ்டாக்கை வெளியில் போவாங்க. அப்போ உள்ளே ஒரு 10% 5% கம்மியான விலையில் அவங்க வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் நடக்குது தான், புரியுதுங்களா? நடக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. இதனால தான் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டாக்கை விற்கணும். இல்லாட்டி வானமே இடிஞ்சு தலையில் விழுந்தாலும் நீங்கள் விற்கக்கூடாது. அந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல்
தொடர்ந்து அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எந்த growth-அ வந்து எதிர்பார்த்து, எந்த விஷனை எதிர்பார்த்து அந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணீங்களோ, அது தொடர்கிற வரை, அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் மாறாத வரை அந்த ஸ்டாக்கில் நீங்கள் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல் நம்பர் 18ங்க. ரூல் நம்பர் 19 என்னன்னா, யாருனாலையுமே ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளையோ, ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளையோ, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஜிடிபி growth இப்படியெல்லாம் வந்து பெருசாலாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எல்லாமே ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபோர்காஸ்ட் எல்லாம் பெர்ஃபெக்டாக அமையணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு அவசியமே கிடையாது. தொடர்ந்து நம்மளை சுற்றி இந்த நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த ஆன்சைட்டி, அதாவது பயமும் ஃபியரும் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கவே கூடாது. நம்ம எந்த கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்கிறோமோ அந்த கம்பெனி என்ன பண்ணுது, அந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல்ஸ், பேலன்ஸ் ஷீட்டு, அந்த ப்ரொமோட்டரு, மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஓகேவா அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். புரியுதுங்களா? ஏன்னா அவங்க பேசுகிறது எல்லாமே ஜென்ரிக்காக பேசுவாங்க. அது எல்லா செக்டருக்கும் பொருந்துமா இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு செக்டருக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குமா இருக்கும். நம்ம வச்சுருக்கிற கம்பெனியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் ரூல் நம்பர் 19ங்க. ரூல் நம்பர் 20 என்னன்னா, நம்ம ஒரு கம்பெனியை படிக்கிறோம் அப்படின்னா எல்லா கம்பெனியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ஒரு 10 கம்பெனி படித்தா அதில் ஒரு கம்பெனி வந்து நமக்கு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் கொடுக்கும். அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ், வேல்யூ, ப்ரொமோட்டரு, அதோடைய மேனேஜ்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த கம்பெனி பல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கும். இபிஎஸ் growth காட்டியிருக்கும், நெட் சேல்ஸ் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கும், கேஷ் ஃப்ளோ ரிச்சாக இருக்கும். சரிங்களா? ஆனாலும் அந்த கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய வேல்யூவேஷன் அதே செக்டரில் உள்ள மற்ற ஸ்டாக்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த ஸ்டாக்குக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் நமக்கு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருக்கும். இதை தான் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மார்க்கெட் வந்து சில ஸ்டாக்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காது, அதை கவனிக்காது. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் பொசிஷன் எடுத்துகிட்டு நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல் நம்பர் 20. இது எப்போவுமே இருக்கும் மார்க்கெட்டில். சரிங்களா? இப்போவும் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. சரிங்களா? ரூல் நம்பர் 21 என்னன்னா, ஒரு கம்பெனியை பற்றி படிக்காமல் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனியோடைய பிஸ்னஸ்ஸு, அந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே பார்க்காம சும்மா ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சூதாடுறதுக்கு சமம்தான். நீங்கள் என்ன தான் வந்து நான் ட்ரேட் பண்ணலை, இன்வெஸ்டராக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தாலும் அந்த காசை நீங்கள் பெட் எடுக்கிறதுக்கு தான் சமானம். அந்த கம்பெனி சூப்பரான கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்டாக்கு, அந்த பிஸ்னஸ்ஸு, அந்த கம்பெனியுடைய வேல்யூவேஷனு, அந்த கம்பெனி வந்து ஃப்யூச்சரில் இப்படி பண்ணலாங்கிற ப்ரொடிக்ஷன் எந்தவித புரிதலுமே இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் பெட் பண்ணுறீங்க, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சமானம், சூதாடுறதுக்கு சமானம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. நான் டைரெக்டாக ரூல் நம்பர் 25க்கு வந்துடுறேங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தான வீடியோ போயிடுச்சு. நம்ம வந்து ரூல் நம்பர் 25 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல வெல் சோசன் ஸ்டாக்ஸ், நீங்கள் நல்ல பங்குகளை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருடைய போர்ட்ஃபோலியோ வந்து மியூச்சுவல் ஃபண்டோடைய போர்ட்ஃபோலியோவை விட ஒரு லாங் ரன்னில் நல்லாவே வந்து பீட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ரூல் நம்பர் 25. அதனால் நல்ல ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ரூல் நம்பர் 25ங்க. நன்றி.